என்னங்க டேய், எவ்வளவு நேரமா நான் நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன். ஏண்டி நீதான் கத்திட்டு இருந்தியா? ஆமா, நான் ஏதோ நாய் தான் கத்திட்டு இருக்குன்னு நினைச்சேன். இந்த தீபாவளியில ஒரு விசேஷம் இருக்கு, சொல்லுங்க பாப்பா. என்ன நீ குளிக்க போறியா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதானே பார்த்தேன், நீ இன்னைக்கு குளிச்சிருக்க. ஏங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏய், நான் சொல்றது நீ கேள்றி, புருஷன் சொல்றத பொண்டாட்டி கேளுங்க, அப்பதான் குடும்பம் உயரும். அப்ப சொல்லுங்க. அப்புறமா சொல்றேன், இப்ப நீ சொல்லு. ஐயோ ஏங்க, இந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு விஜய் டிவில இருந்து வராங்க. சான்ஸே இல்ல, வரவே முடியாது. எப்படி சொல்றீங்க? ஏய், நான் தான் டிவி ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், அப்புறம் எப்படி வருவாங்க? இன்னைக்கு விஜய் டிவில இருந்து 3 ஆங்கர் வராங்க தெரியுமா? விஜய் டிவில இருந்து ஆங்கர்னா? ஆங்கர்னா ஷோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எவனையும் பேச விட மாட்டாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க. வாய மூடுனா பிரேக், வாய திறந்தா பிரேக் இல்ல, வாய மூடுனா பிரேக், வாய திறந்தா பிரேக் இல்ல. கடைசியா ஒரு தடவை மூடுவாங்க, அப்ப ஷோ முடிஞ்சிடும். நிறுத்தி. அப்படி பார்த்தா நீயும் ஒரு ஆங்கர் தாண்டி. ஆமா, நீ போய் சொல்றேன்னு நினைக்கிறேன். அவங்க இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல எதுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க? ஐயோ என்னங்க எப்படி சொல்றீங்க? போன வாரம் விஜய் டிவில இன்னொரு கேள்வி கேட்டாங்க. ரோட்ல போற வரவன்லாம் உன்னை கேள்வி கேட்கணும், விஜய் டிவில கேள்வி கேட்டான்னு சந்தோஷப்பட. ஏங்க அந்த கேள்விக்கு கரெக்டா நான் பதில் சொன்னேன், அதனால என்ன செலக்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கு 3 ஆங்கர் அனுப்புறாங்க. அப்படி என்ன கேள்வி கேட்டாங்க, பதில் சொல்லிட்ட? அப்படி கேளுங்க. அது இது எது ப்ரோகிராம்ல நட்ட நடுவுல நின்னு திரு திருன்னு முழிப்பாரே, அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஆப்ஷன் ஏ மாக்காப்பா, ஆப்ஷன் பி டூகாப்பா, ஆப்ஷன் சி காக்காப்பா. அடேங்கப்பா, அப்படி ஒரு ஆப்ஷனே கொடுக்கலையே. சரி, என்ன ஆன்சர் சொன்ன? ஆப்ஷன் ஏ மாக்காப்பா. எப்படி உனக்கு தெரியும்? ஏங்க மாக்காப்பா எனக்கு தெரியாதா? எல்லா வாரம் சனிக்கிழமை 7 மணிக்கு பாக்குறேனே. ஏடி சொல்ற? இல்லங்க, டிவில பாக்குறேன். அப்படி சொல்றி, அப்போ உனக்கு மாக்காப்பாவை தெரியும்? மாக்காப்பாவை எனக்கு நல்லா தெரியும். போன வாரம் எங்க அப்பா பெரியப்பா வந்திருக்கான், அவனை பிச்சைக்காரன் அடிச்சு துரத்தி இருக்கான். அதுக்கு முன்ன வாரம் எங்க சித்தப்பா வந்திருக்காரு, அவரை பைத்தியக்காரன் அடிச்சு துரத்தி இருக்காரு. இவங்களெல்லாம் தெரியல, உனக்கு மாக்காப்பா மட்டும் தெரியுதாடி? வள வளன்னு பேசிட்டு, ஐயோ இப்ப விஜய் டிவில இருந்து வர போறாங்க, நீங்க எப்படி சாதாரணமா நின்னுட்டு இருக்கீங்களே, என்ன சாதாரணமா நினைச்சு வந்து தீபாவளி கொண்டாட போறாங்க நம்ம வீட்ல. விஜய் டிவில இருந்து கெஸ்ட் வராங்களாமே. ஆமா, என்ன செஞ்சு வச்சிருக்க நீங்க? ஐயோ வடை ஓகே, பாயாசம் ஓகே, அதிரசம் ஓகே, முறுக்கு ஓகே, தட்டை வேற, அப்புறம் தாமோதரன் ஒண்ணு சுத்தினாரு. என்ன அது என்னன்னே புரியல, அதுவும் செஞ்சிருக்கேன். சரி, நீ என்ன பண்ற, இதெல்லாம் எடுத்து அப்படியே ஒளிச்சு வை. என்னங்க சொல்றீங்க? ஒளிச்சு வைடி. என்னங்க என்னங்க இவ்வளவு செஞ்சுட்டு ஒளிச்சு வைக்க சொன்னா என்னங்க அர்த்தம்? ஏண்டி 2 மாசத்துக்கு நான் வச்சு சாப்பிட வேணா, ஒளிச்சு வை. ஐயோ வந்துற போறாரே, அவர் வந்துட்டாருனா ஃபர்ஸ்ட். ஐயோ வீட்டெல்லாம் தொடச்சு வைடி, சீக்கிரம் வர போறாங்க. இதெல்லாம் பேப்பர்லாம் எடுத்து வை. இல்ல அவர் வந்தா பேப்பர்லாம் அங்கங்க இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்பதான் அது ஃபீல். உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அங்கங்க நியூஸ் பேப்பர் ஒட்டி இருப்பாங்கங்க. ஒரு மியூசிக் வரும் பாருங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இது ஐயோ அம்மா கம்பி வாயமூரா தம்பி வழங்கும் நடந்தது நடக்காதது நடக்கவிருப்பது நடக்கவே நடக்காதது என்ன. எப்படி இப்படி நடந்துகிட்டே பேசிட்டு இருக்காரு, யாரு இவரு? ஐயோ இவர தெரியாதா? தள்ளி நின்றி, அப்பதான் தெரியும். என்னை இங்கு அறிமுகம் செய்து வைத்து பதிவு செய்து விடாமல் விட்டுவிட்டால் நான் தொடர்ந்து பேசிக் கொண்டுதான் இருப்பேன். இது ஐயோ அம்மா கம்பி வாயமுறா தம்பி வழங்கும் நடந்தது நடக்காதது நடக்கவே கூடாதது என்ன. அவர் நடக்கிறது நிப்பாட்ட சொல்லி. தெரிஞ்சா தெரியலடி சார், இப்ப கூட தெரியலையே சார். நீங்களே உங்களை அறிமுகப்படுத்துங்க சார். நான் நியானா கோபிநாத். என்னது, நீங்க கோபிநாத்தா? வத்தி போன குளத்துல இருந்து தப்பிச்சு வந்த குள்ளவாத்து மாதிரி இருக்க, நீ கோபிநாத்தா? முன்ன பின்ன கோபிநாத் சார நீ பாத்திருக்கியாடா? இப்படிப்பட்ட முட்டாள்கள் ஒரு புறம் பேசிக் கொண்டிருந்தாலும் நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிதான் தீர்வேன். சார் ப்ளீஸ் சார், எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா, கொஞ்சம் உட்காருங்க. இருங்க, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். அதாவது வந்திருக்காரு, நீங்க சாதாரணமா விட்டுருமா, எவ்வளவு பெரிய ஆளு, நீ வந்து பாருங்க எப்படி உட்கார்ந்திருக்காரு. எங்கடி ஆளேங்கடா? எங்கடி ஆளேங்கடா? எங்கங்க எங்கடி? அங்க பாருங்க, வாசப்படியில உட்கார்ந்து வந்திருக்கிற கெஸ்ட் வாசப்படியில ஏறி உட்காரப்ப. ஏங்க அவர் எப்பவுமே அப்படிதாங்க, ஏதாவது படிக்கட்டுல தான் உட்காருவாரு. உட்காரவே மாட்டார். சார் 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 வந்து சோபால உட்காருங்க. வாங்க சார், வாங்க சார். எவ்வளவு பெரிய ஆள் நீங்க.
ஐயோ சார், இல்ல சார், என்னால உட்காருங்க சார். நீங்க உட்கார்றீங்கன்றது என்னால நம்ப முடியல. இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல சார், நீங்க வருவீங்கன்னு. உண்மை. அதாவது இது வந்து தன்னுடைய வாழ்வில் யாரும் வந்து எதிர்பார்க்காமல் ஒரு விஷயம் நடந்தால் தான் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். எதிர்பார்த்து நடந்தால் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது அல்லவா? ஆகையினால் எதிர்பார்த்து நடப்பது ஒரு சுவாரஸ்யம் இல்லை. இது ஐயோ அம்மா கம்பி வாய மூடுறா தம்பி நடந்தது, நடக்காதது, நடக்க போவது என்ன? அவர் நடக்காம பேசினாரே, அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். உட்கார்ந்துருங்க சார். அடுத்து யாரோ வராங்க. அவர் லிஃப்ட் ஓபன் பண்ணா மட்டும்தான் வருவார். ஹலோ வணக்கம், வெல்கம் டு எவரிபடி. இது இன்வார் இத்தாலியன் கலெக்ஷன் வழங்கும் அதே இதே எதே. கண்ணை குத்துட்டா யாரு இவன்? நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. ஏண்டி கண்ணை குத்துறான்ற எப்படி பார்க்க முடியும்? ஐயோ, அவர்தாங்க மாகாப்பா. என்னது இவனா மாகாப்பா? ஆமா. ஏண்டி ஃபுல்லா மேக்கப் போட்டு இவ்வளவு கேவலமா இருக்கான்? இவனா மாகாப்பா? ஓகே 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 ஓகே, ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. சொல்லுங்க சார், சொல்றது பொண்ணுங்க மனசு தோசை மாதிரி, பசங்க மனசு இட்லி மாதிரி. கேப் மாதிரி இங்க வந்து சொல்றா. ஓகே, பொண்ணுங்க மனசு தோசை மாதிரி, பசங்க மனசு இட்லி மாதிரி. வேற ஏதாவது சொல்றா சார். அந்த கெஸ்ட் எல்லாம் ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்களே, எவ்வளவு பெரிய கெஸ்ட் சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே, யாருமே பக்கத்துல சீரியல் இருந்து யாருமே தெரியாது 3 மூஞ்ச கூடாது உட்கார வைப்பாங்க. அவங்க நம்ம சிரிக்க வைக்கணும். சூப்பர், கை தட்டுங்க. ஓகே ஓகே ஓகே, இப்ப நீங்க பார்க்க போறது குரூப் இல்ல டூப்பே. இதோட ஸ்டாப் போதும். அந்த இது கூப்பிடுங்க. ஓகே 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 ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே ஓகே. அப்புறம் அடுத்த ஆள் வந்துட போறாங்க. அடுத்த ஆளு ஒரு லேட் வர சொல்றீ. ஐயோ, நீங்க அப்படி ஆசைப்படுவீங்கன்றதா நான் வந்து ஸ்லோவா வர சொல்லிருக்கேன். அவங்க வந்தாங்க, நீங்க மிரண்டுருவீங்க. ஐயோ, அவங்களுக்கு மியூசிக் போட்டாதான் அவங்க வருவாங்க. சூப்பர் ஆளுங்க அவங்க. சீக்கிரம் வர சொல்றீ. யார் இவ? சர்க்கஸ் கம்பெனில இருந்து அப்படியே வந்த மாதிரி இருக்கா. யார் நீ? என்ன இவங்கள தெரியாது உங்களுக்கு? தெரியலடி. இவங்களுக்கு தெரியாதா? காப்பே 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 காப்பே. இன்னுமா தெரியல உங்களுக்கு? தெரியலடி. காப்பே 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 காப்பே. எல்லாம் பார்த்து சொல்லுங்க. ஏண்டி தெரியலன்னு சொல்ற? யாரு சொல்றீ? இவங்க தாங்க காப்பி வித்த டிடி. யாரி? மேடம் கிட்ட வாங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? காப்பி வித் டிடி. சாராயம் விக்கிற கேடி மாதிரி இருக்கு. நீ காப்பி வித் டிடியா? என்ன அப்படி பேசுற? மேடம் நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப மேடம் 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 நான் உங்களை ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிச்சுக்கிட்டுமா? எங்க போறீங்க? என்னங்க இது? நான் உங்களை ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிச்சுக்கிட்டுமா? ஐயோ, நீங்க எங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். வாங்க, இங்க பாருங்க, கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. Thank you. இங்க பாருங்க எவ்வளவு கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. மாகாபா பாருங்க. ஏய் மாகாபா. ஹாய் வீடு. ஏய் கோபி சார். ஏடி வணக்கம். ஏடி ஒரு நிமிஷம். நான் கொஞ்சம் நாகரிகமானவன். இல்லை நான் கொஞ்சம் நாகரிகமானவன். அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இங்க வந்து வாவ், இந்த லொல்லு இதையெல்லாம் இவன் கிட்ட வச்சுங்க, என்கிட்ட வச்சுக்காதீங்க. வேணும்னா ஊ வேண்டாம், சின்ன ஊ. மாக்கப்பா, இன்னைக்கு வந்து நம்ம வீட்டு தீபாவளியில வந்து ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. நீங்க தாங்க எங்க ஃபேமிலிக்கு வந்திருக்கீங்க. சூப்பரே சூப்பரே சூப்பரே, ஏதாச்சும் பண்ண நீ ஏதாச்சும் பண்ணே. சூப்பரே. ஏய் உங்களோட பேர் என்ன? மேடம் என் பேர் சரவணன், இவ பேர் மீனாட்சி. சரவணன் மணியாச்சி. மேடம் சரவணன் மணியாட்சி இல்ல, சரவணன் மீனாட்சி. ஓ ஓகே, சரவணன் மீனாட்சி. தீபாவளி அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எனக்கு தீபாவளி ஜெயம் ரவியும் பாவனாவும் தான் ஞாபகத்துக்கு வராங்க. மேடம் தீபாவளிக்கு ராக்கெட்லாம் வாங்கி வச்சிருக்கேன், சரம் கூட வாங்கி வச்சிருக்கேன். அவங்க சிரிப்பு உங்களுக்கு ரசனையே இல்ல. என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? ஓகே 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 ஓகே, சரவணன் காமாட்சி. ஏய் சரவணன் மீனாட்சி. ஓகே சரவணன் மீனாட்சி, தீபாவளிக்கு நீங்க என்ன சூட்டிங்க? தீபாவளிக்கு எங்க தாத்தா பாக்கில இருந்து 1000 ரூபாய் சுட்டேன். நீங்க நல்லா சிரிங்க. சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, தாத்தா பாயில இருந்து 1000 ரூபாய் சூட்டன்னு சொல்ல சிரிக்க வச்ச சரவணன் மீனாட்சிக்கு நல்லா ஆப்ப கடை வழங்கும் 2000 மதிப்புள்ள கூப்பனே. எங்கடா கூப்பனே?
வாங்கிக்கங்க ஓகே வாங்கிக்கங்க. என்ன பேசுறாரு? ஓ போன்ல பேசிட்டு ஓகே இருக்கா? கூப்பனே என்னடி இவன் எதை சொன்னாலும் கூப்பனா கொடுத்துட்டு இருக்கான். கொடுத்தா வாங்கி வச்சுக்கங்க. சும்மா நீங்க என்னமோ பொடி. சரவணன் அண்ணாச்சி, சார் சரவணன் மீனாட்சி. சாரி சரவணன் மீனாட்சி, இந்த தீபாவளிக்கு நீங்க என்ன சுட்டீங்க? சார் கோபிநாத் சார், இந்த தீபாவளிக்கு நான் பக்கத்து வீட்டுல வடை சுட்டேன் சார். அருமையான ஒரு பதில சொன்னாரு. உண்மையாகவே வந்து ஒரு பெண்களை போற்றக்கூடிய ஒரு விஷயம். இவருக்கு தயவு செய்து ஒரு க்ளோஸ் வைங்க. ஒரு பெரிய கரகோஷத்தை எழுப்புங்க. ஏன்னா சார் முதல்ல தூங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் எழுப்புங்க, அப்புறமா கரவாசத்தை எழுப்பலாம். இல்ல அதற்காக தான் சொல்கிறேன், ஒரு பெரிய கரகோஷத்தை எழுப்புங்க. பொதுவாக பண்டிகை காலங்களில் பெண்கள் தனது வீட்டில் தான் வடை சுடுவார்கள். ஆனால் இவர் பக்கத்து வீட்டில் சென்று வடை சுட்டு இருக்கிறார். இது வந்து மிகப்பெரிய, அதாவது இந்த காலங்கள் வந்து போற்றக்கூடிய ஒரு விஷயம். இந்த காலங்கள் வந்து முன்னேறி கொண்டு இருக்கின்றது என்பதை வந்து உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். டிடி, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? பக்கத்து வீட்டுல வடை சுட்ட நம்ம சரவணி மீனாட்சி ஜோடிக்கு நீங்க என்ன ஸ்கோர் கொடுக்க போறீங்க? ராதா மேடம், அம்பிகா மேடம். என்னடி இது நடக்குதுங்க? சார் நீங்க புரியாம பேசுறீங்க. இவ பக்கத்து வீட்டுல வடை சுடல, பக்கத்து வீட்டு ஜன்னல்ல கைய விட்டு வடைய சுட்டுருக்கா சார். உண்மையான ஒரு விஷயம். அதாவது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இது வந்து ஒரு வெளிப்படையான ஒரு பேச்சு இல்லையா? அடுத்த வரப்போது சிரிச்சா போச்சே. கரப்பாம்பூச்சி தலையா, என்னடா இப்படி மொக்க போடுறான்? கருப்பா முச்சா சொல்லி எல்லாரையும் சிரிக்க வச்ச சரவண மீனாட்சிக்கு 3 மதியானம் 3 காலை 3 இரவு மூணாறு போற ஃபேமிலி பேக்கேஜ். நாம இப்ப தீபாவளியை கொண்டாடுவோமே, ஓகே கொண்டாடலாமா? கொண்டாடலாமே. கொண்டாடலாம். என்ன சார் கோபி சார், கொண்டாடலாமா? கொண்டாடலாம் சார். பட்டாசு அடிக்கலாமா? பட்டாசு வெடிக்கலாம், பட்டாசு வெடிக்கலாம் கோபி சார். பட்டாசு கொண்டாட வந்திருக்கிறோம். ஆகையினால் இவர்கள் காசில் வாங்கிய பட்டாசை நாம் வெடித்தால் ஒரு அநாகரிகமான செயல் அல்லவா? கண்டிப்பா சார், கண்டிப்பா சூப்பர். வேண்டுமென்றால் நம்முடைய திருப்திக்காக அந்த பட்டாசில் இருக்கும் அந்த திரியை கிள்ளலாம். ஓகே சூப்பர். டிடே 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 ஓவர் ஆக்ட் பண்ணா டிடே. ஓவர் அடிக்காத வேண்டே. ஓவர் அடிக்காத. சூப்பர் சூப்பர். இங்க பட்டாசு அடிப்போம். இந்தாங்க வாங்க. மாக்காப்பா. ஓகே ஓகே இது வந்து. ஏய் ஊதுவத்தி குடுக்குடா. ஓகே இப்போ இங்க 3 பூத்தொட்டி இருக்கு. இந்த 3 பூத்தொட்டில ஒரு பூத்தொட்டி டூப்பே. அடா பாவி. ஏய் எது அதுல டூப்பு சொல்றதுன்னு ஒரு விவசாயம் இல்லையாடா? சந்தோஷமான ஒரு தருணத்தை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வந்து நம் வீட்டில் பட்டாசை வெடிப்பதை விட அடுத்தவர்கள் வீட்டில் சென்று பட்டாசு வெடித்தால் இது போன்ற சந்தோஷம், ஆனந்தம், புது வசந்தம், முதல் வசந்தம், காதலுக்கு மரியாதை, காதலை நிம்மதி. ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். அதாவது தீபாவளிக்கு பொங்கல் சாப்பிடலாம், ஆனால் பொங்கலோ பொங்கல் என்று சொல்லக்கூடாது. நீங்க பேசி முடிச்சு பொங்கலே வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் பேசுறீங்கன்னா அடுத்த வாரம் தீபாவளி நம்ம பார்க்கணும். அடுத்த வருஷம் பாவிகளா